வணக்கம். மே 9, 2024 கர்நாடகா மாநிலத்தில் அன்னைக்கு எஸ்எல்சி ரிசல்ட் வர்ற டேட். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த ஊரே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நாளில் கொடகு சுருளபி அப்படின்னு ஒரு வில்லேஜில் மீனா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து 10th கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மீனா வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. முகமெல்லாம் அழுது வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. எதனாலனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆனா மீனா மட்டும் ஏன் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன் ப்ரோ மீனா வந்து ஃபெயில் ஆயிட்டாளா, இல்லைன்னா அவன் நினைச்ச மார்க் வரலையா அப்படின்னா, அவ மீனா 10th 500க்கு 314 எடுத்திருக்கா. அதுவும் அந்த ஸ்கூலுக்கே பெருமையான விஷயம். ஸ்கூல்ல இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா மீனாவும் மீனாவோட பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க அன்னைக்கு நாள்ல. அப்படி என்ன நடந்துச்சு ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு ஏன் மீனா இவ்வளவு வருத்தத்துல இருக்கா? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அங்க போலீஸ்காரங்கள்ல இருந்து கலெக்டர், என் மினிஸ்டர் அளவுக்கு மீனாவோட வீட்டுக்கு வர்ற அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு மீனாக்கு, அப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாக்கு மொத்தம் 5 கூட பிறந்தவங்க இருந்திருக்காங்க, அதாவது சிப்ளிங்ஸ். 3 அக்காக்களும் 2 பிரதர்ஸும் இருந்திருக்காங்க. அது ஒரு குக்கிராமம், அதாவது மலை பகுதியில வாழ்ற மக்கள். ஸோ அது ரொம்ப கம்மியான மக்கள் கொண்ட ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இந்த ஃபேமிலி மட்டும் இல்லாம எல்லா ஃபேமிலியுமே சீக்கிரமா அவங்களோட கடமையை முடிக்கணும்னு எல்லாத்துக்குமே சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அக்காவுக்கும் அவங்க பிரதர்ஸ்க்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ மீனாக்கும் 10th படித்து முடிச்சிருக்கா. இப்பவுமே நம்ம கல்யாணத்தை வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அதனால ரிசல்ட் டே அன்னைக்கு, அதாவது மே 9, 2024 அன்னைக்கு மீனாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. பட் இதை அங்க இருந்த யாரோ ஒரு ஆள் மூலியமா போலீஸ்காரங்களுக்கு இது தெரிய வருது, இந்த நியூஸ். இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படின்னு. ஸோ இதனால போலீஸ்காரங்க அங்க வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டிட்டு, இது சைல்டு மேரேஜ், இது சட்டப்படி குற்றம், இது யாரும் பண்ணக்கூடாது, இவளுக்கு இன்னும் 16 வயசு தான் ஆகுது, இன்னும் 18 வயசு ஆகல, 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சுட்டு அந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டி போயிட்டாங்க. ஸோ அங்க வந்த அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சரி இனிமேல் என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை பார்த்து போறாங்க. அப்படியே மாப்பிள்ளை, அதாவது மீனாக்கு பார்த்த மாப்பிள்ளை பேரு பிரகாஷ், அவங்களும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வயசுல புரிஞ்சுக்கிட தெரியாத அந்த மீனா வந்து ரொம்ப வருத்தத்துல அழுதுட்டு இருக்கா. ஆனா அவங்க பேரண்ட்ஸும் கல்யாணம் நின்னுச்சேன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரகாஷ், அதாவது மீனாக்கு பார்த்த மாப்பிள்ள பிரகாஷ் வந்து வீட்டுக்கு போனதுல இருந்தே ரொம்ப கோபம் அடைகிறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த கல்யாணம் நின்னதுனால. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட இவனுக்கு ரொம்ப கோபமா வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மீனாவோட அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு வேற ஏதோ விஷயம் சொல்லி அவங்க 2 அண்ணனுமே வீட்டுல இருந்து வெளியே போக வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில வீட்டுல யாருமே இல்லை. மீனாவோட அக்காக்களும் அவங்க ஹஸ்பண்டோட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ வீட்டுல மீனாவோட அப்பா அம்மா மீனா மட்டும்தான் இருக்கிறா. இந்த இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரகாஷ் வந்து கோபத்துல மீனாவோட வீட்டுக்கு போறான். கதவை ஓங்கி உடைச்சிட்டு உள்ள போறான். உள்ள போன உடனே பிரகாஷை பார்த்ததுக்குமே மீனாவோட பேரண்ட்ஸும் மீனாவும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் கல்யாணம் என்ன கோவத்துல கெட்டவரத்தை போட்டு அவங்க 3 பேர்த்தையுமே கண்டமேனி திட்டிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா அம்மா, அதாவது மீனாவோட அப்பா அம்மா வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் ஆத்திரம் அடைஞ்ச பிரகாஷ் வந்து மரம் வெட்டுற ஆக்ஸ், அதாவது ஒரு சின்ன கோடாரிய எடுத்து, அதாவது மறைச்சு வச்சிருந்ததை எடுத்து மீனாவோட அம்மாவை சர மாதிரியே வெட்டுறான். இதை பார்த்த மீனாவோட அப்பா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை தள்ளி விட்டுன்னு அவன்கிட்ட சண்டை போடுறாங்க. பட் இருந்தாலும் இவனும் அவங்களையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் மீனாக்கு என்ன நடக்குன்னே தெரியல, ரொம்ப பயத்துல உட்காந்துருக்கா. ஸோ அவளோட குடுமையை பிடிச்சி, அதாவது முடியை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு வெளியே வரான். வெளியே வந்து ஒரு 150 மீட்டர் தாண்டி, அதாவது மீனாவோட வீட்டுல இருந்து 150 மீட்டர் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறான். அதாவது அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறான். போனோன்னு ஒரு இடத்துல தூக்கி போட்டு மீனாவை திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மீனா வந்து சொல்லி புரிய வைக்கிறா, எனக்கு இன்னும் 18 வயசு ஆகல, 18 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் 32 வயசு ஆகுற பிரகாஷ், அதாவது அவனுக்கு 32 வயசு ஆகுது, மீனாக்கு வெறும் 16 வயசு. ஸோ அப்படி இருந்துமே 32 வயசு ஆகிற பிரகாஷுக்கு
மூளை இல்லாத பிரகாஷ் வந்து அந்த கோடாரியை வச்சு சரமாரியா மீனாவையும் வெட்டுறான். அவ வலி தாங்க முடியாம தப்பிக்கவும் முடியாம கத்தி அவளோட தெம்ப ஃபுல்லா இழக்கிறா. அப்படியுமே அந்த அறிவு கட்ட பிரகாஷ் வந்து அவளோட கழுத்தை துண்டா வெட்டுற அளவுக்கு கொத்தி கொத்தி கழுத்தை துண்டா எடுக்கிறான். எடுத்துட்டு அப்பவும் ஆத்திரம் அடையாத பிரகாஷ் வந்து பாடி அங்கேயே போட்டுட்டு அவளோட வெட்டப்பட்ட தலையை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க இருந்த சுத்தி இருந்த மக்கள், அதாவது சுத்தி இருந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளேயே இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. மீனாவோட அண்ணனான திலீப் வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அம்மாவை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இந்த விஷயத்த போலீஸ்காரங்களுக்கு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அண்ணனோட சேர்ந்து போலீஸ்காரங்க கோவத்தோட பிரகாஷை தேடுறாங்க. ஸோ பிரகாஷ் திரும்பி ஊருக்குள்ள வந்து வேற யாரையும் வெட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும், அதாவது மீனாவோட வீட்டுக்கும் மீனாவோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ஹாஸ்பிட்டலுக்கும் பாதுகாப்பு கொடுத்து திலீப், அதாவது அவனோட அண்ணன், அதாவது மீனாவோட அண்ணனோடையும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் மீனாவோட பாடி மட்டும் தான் கிடைக்குது தவிர அவங்களோட தலையும் காணும், பிரகாசம் எங்கன்னு தெரியல. பட் அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போலீஸ்காரங்களுக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, பிரகாஷ் வந்து அவனோட உயிரை அவனே மாற்றிக்கிட்டான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஆனா போலீஸ்காரங்க அவங்களோட கேஸை முடிக்கணும்னா பிரகாஷோட பாடி, அதாவது சித்த பாடி கிடைச்சாலும் பரவாயில்ல, உயிரோட கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை தேடி தான் ஆகணும். ஸோ போலீஸ்காரங்க மோப்பனாயெல்லாம் விட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனா பிரகாஷையும் காணும், மீனாவோட துண்டிக்கப்பட்ட தலையையும் காணும், கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, அதாவது சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு மே 11, 2024 அப்போ சுப்ரபேட் டவுன் அப்படின்னு ஒரு டவுன் பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில பிரகாஷ் இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அங்க போய் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 800 மீட்டர் கழிச்சு பிரகாஷை கண்டுபிடிக்கிறாங்க. பிரகாஷை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு சம்பவம் நடந்த அதே ஃபாரஸ்ட்ல, அதாவது மீனாவோட கழுத்து துண்டிக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டு வந்து மீனாவோட பாடி இங்க இருக்கு, துண்டிக்கப்பட்ட தலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அவன் அங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி, அதாவது துண்டிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி ஒரு மாமரத்துல அந்த தலையை மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஸோ அதை சொல்றான். சொன்னதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க தேடும் போது மோப்பனாய் வச்சு தேடின கூட அந்த தலையை கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னு இன்னும் வரைக்கும் அந்த கேஸ்ல அது ஒரு சஸ்பென்ஸாவே இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இவனோட கேஸ், இவனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போலீஸ்காரங்க நிப்பாட்டுறாங்க. பட் அவனுக்கு இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் வரைக்கும் அவனுக்கு தீர்ப்பு வரல. இந்த மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்க யோசிக்கீங்களோ அதை காமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. ஹலோ IMDS, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட மிருகம், அதாவது 32 வயசு ஆகியுமே அறிவு கெட்டவனா இருந்திருக்கான் அந்த பிரகாஷ். ஒருவேளை மீனா 18 வயசு ஆயிருந்துச்சு, அவ 12th படிச்சு முடிச்சிருந்தானா மேபி இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் பிரகாஷை நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இதனாலதான் நிறைய ஊர்ல சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்றாங்க. இதுல போலீஸ்காரங்க, ஹோம் மினிஸ்டர், கலெக்டர் எல்லாருமே வந்து மீனாவோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்றாங்க. மீனாவோட இழப்புக்கு நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மீனா இறந்துட்டா மீனாவோட இழப்பை மீட்டு தர முடியாது. பட் இருந்தாலும் மீனாவை மாதிரி இப்படி நிறைய ஊர்ல, நிறைய குக்கிராமத்துல இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் நடக்குது. அந்த குழந்தைக்கு, அதாவது அந்த நடந்த குழந்தைக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இந்த மாதிரி சைல்டு மேரேஜ்ல நம்ம மாட்டிக்கிறாங்க. மேபி இவங்க 2 பேரும் 18 வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருந்தா கூட ஒரேடியா செத்த மீனா கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிருப்பான் பிரகாஷ். ஸோ அதனால நம்ம ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்பவுமே 6 வயசுலேருந்து 10 வயசு ஆகிட்டாலே ரொம்ப ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறாங்க. மினிமமாக 5 வயசுன்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு இருக்கோ, அவங்க பேசி பிடிக்கிறது, அவங்க மனசு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. கல்யாணம்னா 2 வீட்டு மட்டும் சேர்றது கிடையாது, 2 மனமும் சேர்றது. ஸோ அவங்களுக்கு 18 வயசு எவ்வளோ ஆகுறது முக்கியமோ அதே மாதிரி அவங்களோட மனசு சேர்றதும் ரொம்ப முக்கியம். இதுதான் என் கருத்து. இந்த கருத்தில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருக்குது, இல்லை உங்களுக்கு என்னதான் கருத்து சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயத்த, நல்ல விஷயத்த பரப்போம். அடுத்த என்ன வீடியோ போடணும்னு உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வர வரைக்கும் நான் தான் உங்களுக்கு விஸ்வா. நன்றி, பாய்.